இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் உடைய கவுண்ட்டையும் அவங்களுடைய டோட்டல் சேலரி வேல்யூவும் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் எக்ஸல். ஓகே, ஸோ இது வந்து டே டு டே நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நான் எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னா, அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நிறைய தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து நேம் இருக்குது. ஸோ கம்பெனியோட நேம் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் வந்து இன்டெல், நோக்கியா, காம்பேக் அது மாதிரி இருக்குது. சேலரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயர்லி போனஸ் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் ஒர்க் ஃபார் இன்டெல் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்புறம் ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் மேக் ஓவர் 50,000 இருக்குது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் சேலரி ஆஃப் காம்பேக் எம்ப்ளாயீஸ். ஸோ ஓகே, இப்போது ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃபார் இன்டெல் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃபார் இன்டெல். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலை குறிக்கும் போதோ இல்லைனா எனக்கு ஒரு ஹெட் கவுண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து எக்ஸலில் என்ன யூஸ் பண்ணோன்னா கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதே வந்து எனக்கு வந்து சேலரியை கேட்குறாங்க. இப்போ இன்டெல்லில் இருக்கிறவங்களுடைய டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு சம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். கவுண்ட்டுக்கும் சம்முக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. கவுண்ட் அப்படிங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு கவுண்ட்டை வந்து இண்டிவிஜுவலாக ஹெட் கவுண்ட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னா அது கவுண்ட்டில் வரும். பட் இது டோட்டல் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சம்மில் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு டேட்டா வருது. இந்த டேட்டாக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கவுண்ட்டுக்கு பதிலாக சம்மை போட்டேன்னு வச்சிங்கன்னா அது அவுட்புட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃபார் இன்டெல் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஹெட் கவுண்ட் தான் தேவை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃபார் இன்டெல். ஸோ இன்டெல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பி காலத்தில் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இன்புட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற ப்ராசஸிங், அப்புறம் அவுட்புட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஒரு இன்புட் வருது, ஆனால் அதை எப்படி அவுட்புட்டாக மாற்றுறது, அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஒரு ப்ராசஸிங். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் ஒர்க் ஃபார் இன்டெல் கேட்டிருக்கேன். அது எங்கே இருக்குன்னா பி காலத்தில் கம்பெனிங்கிற செல்லில் தான் அந்த டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேட்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு 19 டேட்டா இருக்குது. ஓகே, 19 டேட்டா இருக்குது. ஸோ டோட்டலாக 20 காமிக்குது. பட் ஆனால் ஒரு ஹெட்டிங்கோட கழிச்சிட்டிங்கன்னா 19 டேட்டா இருக்குது. இப்போ எனக்கு வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு இந்த டோட்டலுடைய கவுண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது நான் எப்படி போடுறதுன்னு போடுறேன். ஈக்குவல் டு கவுண்ட். ஸோ இந்த வேல்யூ 1 அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணால் ஓகே, இது வந்து எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால கவுண்ட்டு ஒர்க் ஆகலை. ஸோ நான் இந்த இடத்துல கவுண்ட் சேலரியில் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 19 கவுண்ட் காமிக்குது. ஓகே, உங்களுக்கு டோட்டலாக இருக்கிற கவுண்ட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் இங்கே கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுண்ட் கேட்கல, பர்டிகுலரோடைய கம்பெனியோட கவுண்ட் கேட்குறாங்க. ஓவரால் டோட்டல் கவுண்ட் கேட்டிங்கன்னா நீங்கள் கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இந்த டேட்டாவில் இருக்கிற பர்டிகுலர் டேட்டா வந்து கேட்கும்போது அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் இஃப். ஸோ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ஸோ ஓகே, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டுவில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதான் வந்து ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். நீங்கள் ஒன்றா டைப் பண்ணும்போது எந்த இடத்துல ஃபங்க்ஷன் இருக்குமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட வந்து டேப் பட்டன் இருக்கும் நம்மளோட கீபோர்டில். அந்த டேப் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓப்பன் ப்ராக்கெட்லாம் நீங்கள் பண்ணணுன்னு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா அந்த மேனுவலாக நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட்
நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டாலும் அதுக்கு என்ன இன்புட் வேணும் அப்படிங்கிறது தான் ஒன்று காமிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னா கவுண்ட் இஃப்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்ச் கமா கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் கமா கிரிட்டீரியா அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட். அந்த இன்புட்டை கொடுத்தா தான் அது ஃபார்மில் வந்து அவுட்புட்டை கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா ஹெல்ப்பர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்ப்பர் காலம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஸோ இந்த இடத்துல என்ன போடணும்னு தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு அது காமிக்குது ரேஞ்ச் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ரேஞ்சுக்கு அப்புறம் கிரிட்டீரியா போடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் வந்து ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து இன்டெல் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. அது எங்கே இருக்குன்னா பி காலத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த பி காலத்தை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 விதமாக செலக்ட் பண்ணலாம். ஒன்று இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓவராலாகவும் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஓவராலாக செலக்ட் பண்ணுற என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு புது டேட்டாலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து டேட்டா வந்து திருப்பி ரீகால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரே இதாக டேட்டா வந்து கொடுக்குறேன். அதே போல் என்ஷோர் தட் லாஸ்ட்லலாம் இது மாதிரி டேட்டா எதுவும் இருக்காத மாதிரி பார்த்துங்க பிளாங்காக. ஏன்னா இப்போ திருப்பி இன்டெல்னு ஏதாவது ஒரு பிளாங்க் லாஸ்ட்டு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது கவுண்ட் வந்து மாறும். ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்துங்க. ஸோ கமா போட்டோன்னே எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபார்மில் போடும்போது எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் காமிக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நான் அங்கே அந்த இடத்துல இருக்கேன்னு அர்த்தம். இப்போ கமா போட்டோன்னே எனக்கு பார்த்திங்கன்னா கிரிட்டீரியா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுது. ஓகே, கிரிட்டீரியா. ஸோ ஓகே, கிரிட்டீரியா அந்த இடத்துல என்னென்னா எனக்கு இன்டெலுடைய எம்ப்ளாயிஸ் வேணும். ஸோ ஓகே, இன்டெலுடைய எம்ப்ளாயிஸ். ஸோ அதுதான் நம்மளுடைய இது கோல். ஸோ இப்போ ஒரு கிரிட்டீரியா வந்து இப்போது நம்மளுடைய அவுட்புட் உடைய டேட்டா வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் போடணும். ஓகே, டபுள் கோட்ஸ் போட்டு போடணும். இப்போ இதே நம்பராக இருக்குன்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் எதுவும் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரை மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ இது டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கோட்ஸ் இன்டெல் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போது திருப்பியும் வந்து ஒரு டபுள் கோட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்டெல்லில் எத்தனை பேர் இருக்காங்க எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ இப்போ நான் அதை ஃபில்டர் போட்டு பார்க்குறேன் எத்தனை எம்ப்ளாயிஸ் இன்டெல்லில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சராக வந்திருக்கு. ஸோ அப்போது திருப்பியும் நான் ஒரு இந்த ஃபார்முலாவை திருப்பியும் நான் ஒரு தடவை போடுறேன். இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ஸோ கிரிட்டீரியாங்கிறது நம்மளுடைய இது இன்புட்டுக்கு டேட்டா எங்கே இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். கமா. ஸோ நான் சொன்ன கிரிட்டீரியாங்கிறது டெக்ஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா டபுள் கோட்ஸ் போடணும்னு சொன்னேன். அப்போ இன்டெல் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ எனக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டெல் இல்லாமல் எனக்கு வந்து நோக்கியாவுடைய கவுண்ட் வேணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல நோக்கியா அப்படின்னு போட்டேன்னா நோக்கியாவோட கவுண்ட் வரும். ஸோ இப்போ எனக்கு இது ஐபிஎம் வேணும் அப்படின்னா ஐபிஎம் மாற்றினேன். ஸோ 3 காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெட் கவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த பர்டிகுலர் டேட்டா கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி நான் கம்பெனி நேம் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீஜன் வச்சு காமிச்சிருப்பாங்க. இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். இப்போ எனக்கு சென்னையில் இருக்க எம்ப்ளாயிஸோட கவுண்ட் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கவுண்ட் இஃப் போட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி டபுள் கோட்ஸ் போட்டு சென்னை அப்படின்னு போடுவேன். ஸோ இதுதான் வந்து ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் ஒர்க் ஃபார் இன்டெல். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் மேக் ஓவர் 50,000. ஓகே, ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் மேக் ஓவர் 50,000னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 டேட்டா இருக்குது. நேம், கம்பெனி, சேலரி, இயர்லி போனஸ். ஸோ சேலரி வந்து மோர் தென் 15,000 யாரெல்லாம் வாங்குறாங்க. ஸோ மேக் ஓவர் 50,000. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு வரேன். ஸோ இப்போது மேக் ஓவர் 50,000 அதுவும் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி எம்ப்ளாயீஸ்னு வரும்போது இதுவும் கவுண்ட்டில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே கவுண்ட் இஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் வேணால் ஒரு சின்ன ட்விக் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ திருப்பி நான் ஃபார்மில் போடுறேன் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் மேக் ஓவர் 50,000. ஸோ இந்த இடத்துல கம்பெனி நேம் கொடுக்கல, சேலரி பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ நான் சேலரி இதை வந்து செலக்ட் பண்ணேன். சேலரி ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா இந்த இடத்துல கிரிட்டீரியா கேட்குது. மேக் ஓவர் 50,000னா 50,000 அபோவ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா டபுள் கோட்ஸ் greater than 50,000.
ஸோ நான் என்ன சொன்னேன்னா நம்பருக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸ் போடக்கூடாது, மற்றதுக்கெலாம் நீங்கள் டபுள் கோட்ஸ் போடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தேன், லெஸர் தேன் சிம்பிள்லாம் போடுறீங்கன்னா டபுள் கோட்ஸ் போடணும். ஸோ இப்போ நான் இடத்துல 50,000 போட்டிங்கன்னா 7 மெம்பர்ஸ் வருது. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் இதை டேட்டாவில் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்பர் ஃபில்டரில் கிரேட்டர் தேன் 50,000 ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 2 3 4 5 6 7 டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொடுத்தேன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிரேட்டர் தேன் சிம்பிள். இப்போ எனக்கு வந்து ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் மேக் லெஸ் தென் 50,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லெஸ்ஸர் தென் சிம்பிளை மாற்றி போடணும். இப்போ இந்த இடத்துல லெஸ்ஸர் தென் சிம்பிள். ஓகே, இப்போ லெஸ்ஸர் தென் சிம்பிள் 12 இருக்குது, மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஓகே, டோட்டலாக 19 கவுண்ட் நம்மகிட்டே இருக்குது. சரி, அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் சேலரி ஆஃப் காம்பேக்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ஹெட் கவுண்ட் பார்த்தோம், ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் சேலரி ஆஃப் ஆல் த காம்பேக்ட் எம்ப்ளாயீஸ். காம்பேக்ட் எம்ப்ளாயியுடைய டோட்டல் சேலரி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி செலக்ட் பண்ணுறேன், காம்பேக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இதை டோட்டல் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் டோட்டல் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ 20,200,000. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட்டாக வரணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் டோட்டல் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா சம் இஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு சம் இஃப். ஓகே, சம் இஃப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயி ஆஃப் காம்பேக்ட் எம்ப்ளாயிஸ் கேட்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து 2 டேட்டா இப்போ வந்து அவைலபிளாக தேவைப்படுது. ஒன்று காம்பேக்டும் தேவைப்படுது, சேலரியும் தேவைப்படுது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எம்ப்ளாயிஸும் இருக்குது, டோட்டல் சேலரியும் இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ரேஞ்சை 2 ரேஞ்சாக செலக்ட் பண்ணேன். ஏர்லியர் கேசஸில் நான் எத்தனை ரேஞ்சை செலக்ட் பண்ணேன்னா ஒரே ஒரு ரேஞ்சாக செலக்ட் பண்ணேன். பட் இந்த இடத்துல 2 ரேஞ்சாக செலக்ட் பண்ணுறேன். கம்மா. ஓகே, இப்போ இந்த ஹெல்ப்பர் காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்கும்போது 2 விஷயம் இருந்துச்சு. கவுண்ட் இஃபில் ரேஞ்சுன்னு இருந்துச்சு, க்ரைட்டீரியா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல 3வது அடிஷ்னலாக ஒன்று இருக்குது, சம் ரேஞ்சுன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல சம் இஃப் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன். ரேஞ்சில் நான் இப்போ 2 ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன், டபுள் கோட்ஸ். ஸோ இந்த இடத்துல காம்பேக்ட்னு போடுறேன். ஓகே, நம்மளுடைய க்ரைட்டீரியா என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பேக்ட் தான் க்ரைட்டீரியா. கம்மா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம் ரேஞ்ச் அப்படின்னு கேட்குது. ஓகே, சம் ரேஞ்சுனா அது எங்கே இருக்குன்னா சி காலத்தில் தான் சேலரியோட டேட்டா இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம போட்ட அந்த ஆன்சர் இருக்குல்ல, சப் டோட்டலில் காமிச்ச ஒரு ஆன்சர் 202,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் அப்படியே வந்துடுச்சு. ஸோ திருப்பி ஒரு தடவை நான் சொல்கிறேன், இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் ரேஞ்சில் இந்த 2 ரேஞ்சுமே செலக்ட் பண்ணோம், கம்மா க்ரைட்டீரியா வந்து காம்பேக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இன்டெலுடைய எம்ப்ளாயீஸோடைய சேலரி வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இன்டெல் அப்படின்னு மாற்றிட்டா போதும். ஸோ 175,000 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கவுண்ட் இஃப்னா என்ன, சம் இஃப்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த டேட்டாவை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவை பார்க்கும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நம்ம ரெகுலராக வர ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஷீட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் இருக்கிற டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணி அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.